ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. எக்ஸ் லவர் பாவங்கள், பரிதாபங்கள். பரிதாபங்கள் கன்டினியூஸா வீடியோஸ் போட்டே இருக்காங்கல்ல இப்போ. அண்ட் அவங்க எத்தனை வீடியோஸ் போட்டாலுமே எல்லா வீடியோமே பக்காவா இருக்கு. இங்க ஒரு புரொடக்ஷன் ஜஸ்ட் ஒரு கிரீன் ஸ்கிரீன் வச்சு முடிச்சிடுறாங்க. அங்க பார்க்கலாம். இங்க சட்னி என்ன ஊத்தணும்? இந்தாங்க இந்தாங்க வறுத்துட்டு எடுத்துட்டு வர்றாங்களா நீ ஏன் வரீங்க? அவசர பண்ணலாமா? சரிப்பா. இருங்க. கிரீன் ஸ்கிரீன்ல எதுவுமே இல்ல. எந்த ப்ராப்பர்ட்டி டேபிள் கீபிள் எதுவும் கிடையாது. எல்லாமே கிரீன் ஸ்கிரீன்ல தான் இல்ல. தோசை சாரா எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு. எக்ஸ் மெசேஜ் பண்ணிருக்கு திருப்பி. இன்ஸ்டாகிராம்ல ரிக்வெஸ்ட் கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணா மெசேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாளே அவ என்ன? இந்தாங்க இன்னொரு தோசை முட்டை தோசை ஊத்தவா? இல்ல போதும் தோசை தான் போதும். எக்ஸ் எங்கெல்லாம் மெசேஜ் பண்ணாங்க. திரும்ப மெசேஜ் பண்ணதும் பசங்க ஒண்ணு சந்தோஷப்படுவாங்க, இல்லைன்னா பயப்படுவாங்க. என்னடா ஏதாச்சும் பிரச்சனை மாட்ட வந்துட்டாங்களா அப்படின்னு. 2 கேட்டகரி தான். ஏங்க போதும். இன்னைக்கு தான் பேசிட்டு இருப்பாரு. மற்ற நாள்லாம் சரின்னு சொன்னா அப்பா சந்தோஷமா போவான். ஞாபகமா இருக்கு. என்னங்க போன் சாப்பிடும்போது எதுக்கு போன் பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு போதும் எனக்கு. போன் நான் வந்து எதுக்கு தேவலாம் நீங்க உள்ள வச்சு மறைக்கிறீங்க? மறைக்கலம்மா, நான் மறைக்கிறேன். எதுக்கு நான் ஏன் மறைக்க போறேன்? அதானே இல்ல உங்க வீட்ல எதுவும் உங்களுக்கு தெரியாம பேசுறாங்களா, எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் எதுவுமே இல்ல. சாப்பாடு சூப்பரா இருக்கு. போதுமா போதும் போ. ஹாய் சுதாகர். ஐயோ, இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. எனக்கு இப்போ கொஞ்ச நாளா உன் ஞாபகமாவே இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வைஃப் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா. குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. சரி ஓகே. சரி நீ எப்படி இருக்க? நானா? அதை ஏன் கேக்குற? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, உன்கிட்ட பேசணும் போல. கைஸ், ரொம்ப டவுட். இப்போ உங்க லைஃப்ல உங்க எக்ஸ்ல திரும்ப வந்தா என்ன சந்தோஷப்படுவீங்களா இல்ல என்ன டென்ஷன் ஆவீங்களா? இப்ப எக்ஸ் வந்தவங்க கிட்ட வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு என்ன நினைப்பீங்க மனசுல? சந்தோஷப்படுவீங்களா இல்ல எப்படி? இருக்கு உன்கிட்ட ஃபோன் பண்ணலாமா? இஸ் இட் a good time to call? இல்ல இது என் பொண்டாட்டி தூங்கட்டும். தூங்குன உடனே நான் கால் பண்ணி உனக்கு நான் பேசுறேன். சரி ஓகே. ஏங்க என்னம்மா? நான் பயந்துட்டேன், யாரோ கதவு தட்டுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு வேற இந்த கரெக்டா ரைட் சைடுல கதவு இருக்கு. ஹை, பாத்ரூம்ல எவ்வளவு நேரங்க? வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வந்துட்டேம்மா. ஏம்மா என்னங்க பாத்திரம் வேணாம் விளக்கிட்டியா? ஏங்க இனிமே தான் விளக்க போறீங்க. இப்பதான் நான் விளக்கிடுறேன். எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். நான் மிஷின்ல போடணும். நான் மிஷின்ல நான் போடுறேன். பாத்துக்கறேன். நீ எது ஒதுக்கி மட்டும் போடு, நான் எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். ஏங்க நான் பாத்துக்கிறேன்மா. ஏங்க கூட்டிங்களா? இல்ல கூட்டல. ஏங்க தூங்குனவளே எழுப்பி சரி ஐயோ தெரியாம எழுப்பிட்டேம்மா. படுமா. பேச ரியாக்ஷன் பாருங்களேன். படு. ஸ்லோ பாவங்க. ஹலோ ஹலோ, என்னடா இப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன மாதிரி டெக்ஸ்ட்லயே ஒரு மாதிரி பேசுறியே, என்ன ஆச்சு? இல்லடா என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. நீ சொல்றது சரியா இருக்குமான்னு எனக்கு புரியல. அதனாலதான் ரொம்ப சரியா பேசணும்னு யோசிச்சே ரொம்ப தப்பான முடிவுகளா எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லு. அது என்னன்னா அவங்க 2 பேரும் ஜாலி பஸ்ல ஜன்னல் சீட்டுல மட்டும்தான் ஏறுவாங்க. சரி, அடகாலி பஸ்ல ஜன்னல் சீட்டுல மட்டும்தான் ஏறுவாங்க. யார் 2 பேர் ஏறுவாங்க? நம்ம 2 பேர் தான். நம்ம நல்ல வாழ்க்கை போயிருக்கு. எது பழச கலரிட்டு இல்ல அந்த கேபர் வாசுகி பாட்டுல வர்ற மாதிரி அந்த பூ பேர் ஃபிரஞ்சி பாணி. அத பாக்கும்போது என்ன நினைச்சுப்பியா நீ? நினைக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்கு என் வாழ்க்கை. பொண்டாட்டிலாம் இருக்கா? என்ன பண்றீங்க என் பொண்டாட்டிலாம்? உன் லைஃப் அப்படினா விட்டுட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஏய் என்ன வாய்ஸ் மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் எங்க மாத்தி பேசுனேன்? யோ என்னைய பேசிக்கிட்டு யார்ட்ட பேசிக்கிட்டு இல்ல ஒரு நிமிஷம் அப்புறம் என்ன பேசுறேன் நானு. இல்லம்மா ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நானு. ஃப்ரெண்ட் அது ஃப்ரெண்ட் ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? தேவை இல்லாம சந்தேகப்படுறவள வச்சுக்காத. நான் கடுப்பாறேன் நானு. ஏன் சந்தேகம்லாம் படல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன கன்ஃபார்ம் பண்ற நீ? உங்க லேப்டாப்ல வெப் வாட்ஸ்அப்ல உங்களோட chat ஹிஸ்டரி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எப்படா நீ தூங்க போட்டு வந்தே? இல்ல நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன் நானு. எக்ஸ் சும்மா என்னன்னு தெரியல கேக்குறேன். நீங்க மாட்டறதுக்கு முன்னாடி இந்த உண்மையை ஒத்துக்கிட்டா ஓகே. நீங்க மாட்டறதுக்கு நீ தப்பிக்க பாத்தீங்க. இல்லம்மா இல்ல ஐயோ பா, இல்லம்மா புள்ளைய தூக்கிட்டு ரியாக்ஷன் பாருங்களேன்.
இருமா கொஞ்சம் நிமிஷம். இவன் வேற திருப்பி கால் பண்றாளே. ஹலோ சுதாகர் என்னடா ஆச்சு? ஏய் என்ன பொண்டாட்டி டக்குன்னு கோச்சிக்கிட்டு போயிட்டா போட்டுக்கு. பாத்துட்டாங்களா? சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர்ற மாதிரி ஜோதிகா விட்ட மாதிரி ஒரு நாள் ஸ்பேர் தர மாட்டாங்களா? எது ஒரு நாள் ஸ்பேர்? நீ உன் வாழ்க்கை ஏதாவது போச்சுன்னா நான் கால் பண்ணி என் வாழ்க்கை நீ அழைச்சிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கை நாசமா போயிருச்சா? போயிடுச்சு. என் வாழ்க்கையும் நாசமா போயிருச்சு. நம்ம 2 பேரும் பேட்ச் அப் பண்ணிக்கலாமா? பேட்ச் அப் பாரு. உன்னை நம்பி வந்த அன்னைக்கு நீ வயிறு போற எப்பவுமே நம்மளே உண்மையை சொல்லிடணும். அப்பதான் வந்து ஒய்ஃப் வந்து அவரே எனக்கு சொல்லிட்டாருங்க, நீங்க பெரிய இது மாதிரி வராங்கம்மா, இல்லன்னா அவங்களே கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க தப்பு பண்றோம். படங்கள்ல பாத்துருக்கோம்ல, நம்மளே கன்ஃபர்ஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த வரா ஏமா என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கு, வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி, நான் முன்னாடி சொல்லியிருக்கணும். ஓப்பனா சொல்லுவேன், நான் எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனா அவன்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா நம்ம 2 வாழ்க்கையும் வந்து திறந்த புத்தகமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல. இவ்வளவு நாள் சொல்லலாம், ஏன் சொல்லலாம், சரி அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தா அப்புறமே சரி இப்ப இப்பதான் மொத்தமா திறக்கிறா அப்புறம் வெளியே சொல்லுவோம். அப்புறம் வந்து ஏன்னா நானே சொல்றேன் உன்ட்ட லவ் பண்றேங்கிறத நானே சொல்றேன். யாரும் சொல்ல நானே சொல்றேன். நாங்க சில்லுன்னு ஒரு காதல் படம் வந்தப்போலாம் நாங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அப்பெல்லாம் போயிட்டு அப்ப இருந்தே லவ். அப்புறம் 12th முடிச்சோன்னா அப்படியே அது பொண்ணு வேலையை படிச்சு நான் அப்படியே வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியும். அவ்வளவுதானே. ஆமா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். சொல்லுவேன் நான் எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். சரி சொல்லுங்க. சில்லுன்னு ஒரு காதலா? சில்லுன்னு ஒரு காதல் படத்துக்கு போனேன். எனக்கு ஒரு பசங்களை மட்டும்தான் ஒரு விஷயத்த எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றான் அப்படின்னா அது அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கேட்டாலுமே மறந்து போயிடும். பொண்ணுங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டான் அப்படின்னா அது எப்படி இத்தனாம் தேதி இந்த இடத்துல இந்த பொருளை நீ வச்ச அப்படின்னு எப்படி தெளிவா சொல்றாங்க. சத்தியமே எனக்கு அது புரியவே இல்லை. அவங்களுக்கு பிரெயின் ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு பிரெயின் கம்மியா இருக்கா? ஸ்கூலுக்கு இது பண்ணிட்டு போனோம், லீவ் நல்லா. ஓகே, அப்புறம் அது அப்புறம் இது இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் போய் யாருங்க ஞாபகம் வச்சுப்பா? யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் வந்து இதெல்லாம் மறந்துடுவேன். இதை நான் வந்து எந்த விதத்துல ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். சரியா? எதுக்கு எழுதிமா? இல்ல சும்மா சீக்கிரம் டைம் ஆச்சு. இருங்கங்க, எவ்வளவு நேரம் ஆகுது? டக்குனு ரெடி பண்ணு. சொன்னதே 5 நிமிஷத்துல தான். டைம் ஆச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு லேட், அவ்வளவுதான், போக முடியாது. 5 நிமிஷம் லேட் ஆனா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? வைத்து செய்ய அப்பா படம் தான். எதுக்கு இப்ப வாரமாயிரம் பாத்தீங்க? நல்லா இருக்கு பாட்டு. நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா, அனிதாவை நினைச்சு பாக்குறீங்களா? என்ன அனிதா நினைச்சு பாரு, சும்மா அனிதான் பேர் சொல்லவே இல்லையே. 2010 வாரணமாயிரம் படம் ரிலீஸ் ஆச்சு. துலாத்தட்டில் சொன்ன டேட்டு டைம் வரைக்கும் மனசுல வச்சு கரெக்டா வச்சிருப்பாங்க. உன்னை வைத்துங்கிற லிரிக்ஸ நானும் அவளும் நின்னு பாடுற மாதிரியே நினைச்சுப்பேன். அந்த பாட்டை பாக்குறப்பெல்லாம் சொன்னீங்களே, அதை நினைச்சு பண்றீங்களா? இல்லம்மா, 5 நிமிஷத்துல போகணும். நீங்க போன் டைம் ஆச்சு, ரெடியா? நான் கிளம்புறேன். வாரணமாயிரம் படம் போடுங்க, ஃபுல்லா பாப்போம். அனிதா அனிதா என்ன அது அனிதா கிட்ட கன்ஃபெஷன் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கன்னு பண்ணா டார்ச்சர் பண்றாளே எப்படி வந்து. ஏங்க செம்ம மேட்டர் உங்களுக்கு காட்டலாம். செம்ம ஃபன்னியா ஒரு பேஜ் ஒன்று இருக்குங்க. அந்த பேஜ் பேரு வந்து சிசிஎஸ் சிறுசேரி கன்ஃபெஷன். ஐடி கம்பெனில ஏதோ நடக்கிறத பத்தி போடுவாங்க. அதுல பாருங்களே, அனிதான்னு ஒருத்தி நீ லவ் பண்ணில 2011 வருஷம் பிப்ரவரி 14ஆம் தேதி அவளுக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணி கடைசியில பிப்ரவரி 28ஆம் தேதி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பிரச்சனை ஆகி அதனால நாங்க பிரேக்கப் ஆயிட்டோம்ல சொன்னில்ல. இந்த அனிதான்ற பேர்லயே ஒருத்தி பெருசா ஒரு கன்ஃபெஷன் போட்டு. இது கன்ஃபெஷனே கிடையாது தெரியுமா? நீ என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே எழுதி இருக்கா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருக்கல. நான் அது இல்லங்கறேன், அப்புறம் இது பண்றேன். என்னன்னா அபார்ஷன் பண்ணிருக்கா அப்பவே. அத வந்து இது மிஸ் ஆயிருக்கு. இப்ப சொல்லிருக்கா. இதுல பூரா பொய் கலமா வர்றது பூரா வன்மத்தையும் அவங்களோட இதையும் வந்து காட்டுறதா எழுதுற பேஜ் மாதிரி. அப்படியா? இது நம்பாத பொய். அவ ஐடியிலே கிடையாது தெரியுமா? அவ ஆஸ்திரேலியால இருக்கா. அவ புருஷன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி இவ்வளவு போயிட்டு இருக்காங்க? 5 வருஷமா இங்க வரதே கிடையாது, அங்கேயே தான் இருக்கா. அவ ஆஸ்திரேலியால இருக்கா. அவ புருஷன் அந்த இடத்துல வேலை அது எப்படி உனக்கு தெரியும்? பாக்குறன்றதுல உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஸ்டாக் பண்ணிருக்க. அவதான் போயிட்டால, அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, எதுக்கு அவளை ஸ்டாக் பண்ணிருக்க? ஏன்டா அந்த ஆம்பளைங்க எல்லாம் இப்படி இருக்கு? ஆம்பளைங்க வந்து சொல்ல சும்மா சொல்ல கூடாது. ஸ்டாக் எல்லாம் தான் பண்றது, எக்ஸ் என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதா. அப்ப அந்த பொண்ணு உன்னை பாக்குறால, அப்ப ஸ்டோரியில சீன் காமிச்சிருக்கா, அதை நீ கவனிச்சிருக்க. அது மூலமா நீ கண்டுபிடிச்சிருக்க. கரெக்ட்டா? சொல்லுடா. சொல்லுடா. டேய் அந்த வேற வருது கோபி. சரி, இட்லி கடைக்கு போலாம்னு இருக்கேன் நான். இட்லி கடைக்கு போய் போலாம். எதுக்கு 1ஆம் தேதி போற? இட்லி கடை இல்ல, இட்லி கடை படம். படமா? ரைட். அந்த தனுஷ் டைரக்ட் பண்ணி தனுஷ் நடிச்சிருக்காப்ல, தனுஷ் நித்யா மேனன்.
இல்லாம என்ன மாப்ள எக்ஸ பார்த்தேன் மாப்ள நானு. என்ன எக்ஸ பார்த்தேன்? சந்தையில பார்த்தேன். புருஷனோட வந்துருச்சு. தேவை இல்லாம பேசாவல வச்சுக்க. எக்ஸ பார்த்தேன்னா அப்படியே விட்டுடு. தேவை இல்லாம ஒண்ணு என்ன வெறிய இல்ல நான் கேக்குறேன். நானே மறந்து தொலைச்சிட்டு நானே வாழ்க்கைய பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இப்பதான் கல்யாணம் கொண்டு போறேன். இப்போ வந்து சும்மா அப்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு நான் சொன்னா உனக்கு ஓகே சந்தோஷமா இருந்தா மாப்ள. சரி நீ ஸ்கூல் எக்ஸ பத்தி பேசுறியா காலேஜ் எக்ஸ பத்தி சொல்றியா? மாப்ள காலேஜ் எக்ஸ் பத்தி. காலேஜ் எக்ஸா? நான் கூட நீ ஸ்கூல் எக்ஸ்னு நினைச்சேன். ஸ்கூல் எக்ஸ் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க 2 புள்ளையோட வந்துருந்துச்சு. 2 புள்ளையா? ஆமா 2 என்ன கார் வச்சிருக்காங்க? அவன் எக்ஸ்யூவி வச்சிருக்காங்க. எக்ஸ்யூவியா? ஆமா ஆமா. மாப்பிள ஐட்டன் கூட கிடையாது. தேவையடா அது ஏதோ வச்சிட்டு போறாங்க அவங்க. அத விடுங்கடா. அது என்னடா வேலை? வேணே குத்தி காமிக்கிறது, வேணே குத்தி வைக்கிறதுக்கு ஒரு நண்பர் கூட்டம் இருக்கு நம்ம சுத்தி எப்பவுமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறாரு அவரு துபாயில ஏரோப்ளேன்ல வேலை பார்க்கறது மெக்கானிக்கா இருக்காரு. ஏரோப்ளேன்ல மெக்கானிக் மெக்கானிக் தான் இருக்கா? அப்படி போயிருக்கு. பல லட்சம் வருமே அப்படின்னா. ஆசை 15 லட்சம் சம்பளம். 15 லட்சமா? 15 அல்ல 15 லட்சம் சம்பளமா? தேவை இல்லாம நீங்க வெறிய அடிச்சிட்டு வந்து நான் சொல்லிட்டேன் நானு. ஏன்டா டென்ஷன் ஆவற? இல்ல அவனே நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா ஸ்கூட்டர் சர்வீஸ் குடுறாரு என்ன நினைச்சு? அவரு வால்வோல ஒண்ணு வாங்குறாரு. வால்வோவா? டேய் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கான் வால்வோல போறானே. நீ இப்ப நீ வந்து எதுக்கு நீ பேசுற? ரைமிங் இல்ல அப்புறம் OX வால்வோ XC90யா? XC60 இருக்குமா? OX நல்லா இருக்குன்னு சொன்னா உனக்கு சந்தோஷமா இருக்குமே. நான் ஏன்டா சந்தோஷப்பட போறேன்? அவ எப்படி இருந்தா எனக்கு என்னடா? அவ தான் வேற விட்டுட்டு போயிட்டாளா? அப்புறம் ஏன்டா அப்ப நோண்டிட்டு இருக்கீங்க அவளைய? போயிரு கள்ளத்தி கடிச்சு குடுறா அவனை போறா. அதுவாக பரவாயில்ல. இப்போ நல்ல ஊர்க்கார பிள்ளை மாதிரி தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு தெரிஞ்சு. இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்னா பண்ணி கெரட்டின்லாம் பண்ணி ஆளு வேற மாதிரி நல்லா இருக்கா? நான் ஏன் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்க மாட்டா. அதெல்லாம் சொல்ல வரீங்க. அவன் சொல்லலடா. இல்லடா நீங்க எல்லாம் சேர்ந்து அதான் ப்ரூவ் பண்ண வரீங்க. இல்ல அவனே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. தெரிஞ்சுடா. ஃப்ரெண்டுடா நீங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டுடா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்துகிட்டு அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்காங்கறான். நோக்கு அடிக்காத நான் மனசை போட்டுக்கிட்டு. ஏண்டா இப்ப இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அவன் ஹஸ்பண்ட் என்னடா இந்த முதல்ல படம் போடுவீங்க லாக்கோஸ்ட். ஆமா லாக்கோஸ்ட் ஃபோக்கஸ் போடா. எவ்வளவு மாப்ள இது? போடா 25000 டீ-ஷர்ட் போடா. போங்கடா அந்த பக்கம். பெரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க வந்துகிட்டு நல்ல நாள் பெருநாள் வந்துகிட்டு இதுவான்னு கடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் மச்சான் வா ஆளுடா. ஆளா அப்ப எக்ஸ் ஆங்க அப்புறம் அவளை போய் ஏய் சுதா, ஏய் கதிர், ஏய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய் சுதா, ஏய் என்ன பண்றீங்க? லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க நீங்களா? என்ன வர்க் பண்றீங்க? மெட்ரோ சென்டர்ல வேலை பார்க்கறான். மெட்ரோ சென்டர்லயா? ஏய் என்ன சூப்பர். ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யா. ஏய் மெட்ரோ சென்டர்ல என்ன கைஸ்? ஐடி கம்பெனி என்ன? அப்புறம் உன் நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன்யா. உன் நம்பர் கூட நான் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்களேன். ஹாய் ஹாய் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. சே வந்துச்சா முடிஞ்சு. வாழ்க்கையே முடிய போகுது அப்படிங்கிற அர்த்தம் கைஸ். எப்படி ஜாப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஜாப் எல்லாம்? ஆமா ஆமா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா ஆமா. ஆனா நான் ஜாலியா பண்ணிடுவேன். முடிஞ்சு சோலி முடிஞ்சு கைஸ். வாழ்க்கை முடிய போற நேரம் வந்துருச்சு. இது ஹலோ ஹலோ என்ன பண்றடா? சும்மா இப்பதான் வந்தேன். ஏய் இல்லடா எனக்கு ஒரு சின்ன இது அப்ளிகேஷன். எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணனும். டிக்கெட்டா? ஆமா தக்கல்ல புக் பண்ணனும். அது கொஞ்சம் கரெக்ட்டா புக் பண்ணு. ஏனா எனக்கு புக் பண்ண கிடைக்க மாட்டேங்குது. நீ அங்கேயே இருக்க. கிடைக்க மாட்டேங்குது. என்ன டிக்கெட் போடுறாங்க எப்படி பண்றாங்க போடுறவங்களுக்கு தான் கிடைக்குது. இப்பவே முடிச்சிட்டாங்க பொங்கலுக்குலாம். அவ்வளவுதான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நானே பஸ்ல தான் போறேன். நீ எதுக்கு பஸ்ல போணும்? நீ ட்ரெயின்ல ஃப்ரீயா போலாமே. ட்ரெயின்ல எப்படி போக முடியும்? ட்ரெயின்ல ஒரு ஃபேமிலிக்கு தான் ட்ரெயின்ல ரயில்வேஸ்ல வேலை பார்க்கறவங்க 4 டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பாங்களேடா. அது ரயில்வேஸ்ல வேலை பார்த்து தானே ஃப்ரீயா தருவாங்க. எனக்கு எப்படி தருவாங்க? நீ தான் மெட்ராஸ் சென்ட்ரல்ல வேலை பார்க்கறியே. மெட்ராஸ் சென்ட்ரல். மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நினைச்சிட்டியா? ஏய் மெட்ராஸ் சென்ட்ரல் யூடியூப் சேனல். ஐயோ யூடியூப் சேனல் பாவீங்களா? நான் வேற ஐடி கம்பெனி அன்னி கேட்டேன்டா. யூடியூப் சேனலா? வேற யூடியூப் சேனலுக்கு நேம் வைக்கிறானுங்க பாருங்க. பாப்பா ரயில்வே நீ அது நினைச்சிருக்க. நீ யூடியூப் சேனலா? யூடியூப் சேனல் அதுல நான் ஃப்ரீலான்சர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரீலான்சர்னா புரியல. நிறைய காசு வருமா? இல்ல நிரந்தரம் இல்லாத வேலை. அப்படியே நிரந்தரம் இல்லாத வேலையா? ஆமா. அவ்வளவுதான் முடிஞ்சு. டாடா பை பை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப பாருங்களேன். ஓகே சுதா நான் கொஞ்சம் வேலையா சொன்னேன்ல. ஒரு நிமிஷம். ஃபோன் பண்ணா 1 மணி நேரம் பேசுவா. அன்னைக்கு டாக்குன்னு போயிட்டா. சரி பாப்போம்.
2 weeks later. என்ன சரியா பேசவே மாட்டேங்கிற? இல்ல எனக்கு சரியா எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு கொஞ்சம் என்ன மனசு சரியில்லை? இந்த பிரச்சனையெல்லாம் என்னால சொல்ல முடியாதுடா. சொல்லு என்னன்னு சொல்லு. இப்ப tension ஆயிடுறேன். நான் ஒரு மூட் ஸ்விங் வந்து சைக்கோடா. என்னால உன்னை ஹேண்டில் நம்மள பிரேக்கப் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணு வீடு, இன்னொன்னு என்ன கல்யாணம் பண்ணா நீ நல்லா இருக்க மாட்ட, உனக்கு நிம்மதி இருக்காது, நான் அப்படி சைக்கோ பொண்ணு. அப்பா பாப்பா, அதாவது நம்ம மேல அக்கறைப்பட்டு அவங்க இறக்கப்பட்டு அவங்களா போறாங்களாம். அந்த மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வச்சிருவாங்க ஒரு நடிப்பை போட்டுக்கிட்டு. பண்ணவே முடியாது. என்ன உன்னால என்ன நான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இல்லடா டெய்லி ஒரு வாரத்துல பிரச்சனை வந்துரும். நம்ம குடும்பமே பிரியற அளவுக்கு பிரச்சனை வந்துரும்டா. பரவாயில்ல ஒரு வாரம் இருக்குல்ல, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். என் அப்பா அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பரவாயில்ல. உங்க அப்பா அம்மாக்கு உயிருக்கே கூட எனக்கு என்னால ஏதாவது பிரச்சனை வரும். உயிருக்கா? நம்மளால சொன்னா கேள்வி புரிஞ்சுக்கோடா. நான் இந்த மைனா படத்துல அந்த இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி ஒருத்தி வருவாள்ல, ஆமா அந்த மாதிரி ஒரு சைக்கோடா நானு. எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆமா எனக்கு அது மாதிரி சைக்கோ தான் பிடிக்கும். சிரிச்சுட்டே பேசுறா பாருங்களேன். ரொம்ப அக்ரெசிவ். பரவாயில்ல அடிப்பேன், உதைப்பேன், ஓகே வெட்டுவேன். ஓகே ஓகே நான் பொம்பளை இல்லடா, நான் ஆம்பளடா. பரவாயில்ல பரவாயில்லையா? கேய். பரவாயில்லையா? ஆமா பரவாயில்ல வா. சீ, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நீ அந்த மாதிரி ஒரு பையனா? போயிட்டா. என்ன நினைச்சு வந்தா என்ன ஏதாச்சு என்ன டக்குன்னு நேத்து வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்து சங்கீத ஸ்வரங்கள் பேசிக்கிட்டு இருந்து இன்னைக்கு வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு வர்றானுங்க. இப்படிதான் எப்படி எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்க எதுவும் தெரியாது. ஸோ அதால எக்ஸெல்லாம் ரிட்டர்ன் வந்தாங்க அப்படின்னா கைஸ் அப்படியே பிளாக் பண்ணி விட்டுருங்க. வர ஆளுங்க எங்க போறாலும் தெரியல. எக்ஸே ஒரு இதுடா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காத விட்றா. நானே எல்லாத்தையும் மறக்கணும் தான் மாப்பிள்ள இங்க வந்து கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கேயுமே அவன் புருஷனோட வந்து ஏறான் மாப்பிள்ள. எக்ஸ் அவனுக்கு கிடைக்கல பாரு. திருச்சியில இருந்து சென்னை வந்தவங்களுக்கு உன் கேப்ல தான் வந்து ஏறணுமா? மாப்பிள்ள எத்தனை இருக்கு? கூபர் இருக்கு, கோலா இருக்கு, கூப்பிடோ இருக்கு. கூபர், கோலா, கூப்பிடோ. வண்டியில வந்து ஏறணும். விட்றா விட்றா. அதெல்லாம் நினைக்காதடா. இங்க பாரு எக்ஸ பாத்துட்டல. எக்ஸ் எப்போ உன் கண்ணுல பட்டுருச்சோ சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி நீ வாழ்ந்து காமிச்சு ஒரு டிராவல்ஸ் கம்பெனியே வச்சு நீ முன்னேறியா இல்லன்னு நீ பாரு. நடக்குதா இல்லன்னு பாரு. உன்னை பார்த்து அதை பார்க்க வச்சது காரணமே அந்த மாதிரி அவமானப்பட்டு நீ முயன்று வரணுன்றதுக்காக தான். சொன்னாலே என் மனசு என்னடா எக்ஸ் எக்ஸ்னு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கி இருக்கா? சுதாகர் ஃபேஸ் பாருங்களேன். பாருங்க ஏதாச்சும் டயலாக் போட போறேன். நீ சொல்லுவே எக்ஸ் 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 எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? கால் வலி உள்ளுக்குள்ள இருக்கும்டா. அது ஆழமா இருக்குடா. அது நம்ம விட்டு வெளிய போகாது. உள்ளதான் இருக்கும். எனக்கு தெரியும்டா எக்ஸ் பத்தி என்னங்கறத. எனக்கு தெரியும். வாடா அப்படி வாடா. மச்சான் நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடா. அவன் என்னடா அவ கலகடா உட்றா. நீ ஒரு புல் எடுத்து வை, நான் வரேன், நான் பேசிக்கிறேன். எக்ஸ் ஓ அம்மா இங்கிட்டு வா. நீ முதல்ல என்ன நான் சொல்றான் ஒரு இது புரியுது. ஓகே நீ என்ன எக்ஸ பத்தி ரொம்ப ஃபீல் பண்றியா? நானே எக்ஸ பார்த்தனே. உனக்கு எக்ஸா? ஆமா எக்ஸ் நல்ல சும்மா. டேய் உனக்கு எக்ஸ் ஒய் செட் நீ எதுவும் கிடையாதுடா. ஏன் இருந்ததுல லவ் பண்ண இல்ல நானு. எது நீயா? அதுக்கு பேர் லவ்வா? அட பரதேசி நாயே. லவ்ங்கிறது நீ ஒருத்தர பண்ணி அவர் திருப்பி பண்ணணும்டா. ஆமா அவன் ஒரு பிளே. நைஸ். அது நமக்கு அப்படி கிடையாது. நமக்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்தோமா ஒன் சைடு ஒரு வருஷம் 1.5 வருஷம் பின்னாடி நம்ம லவ் பண்ற அந்த பொண்ணுக்கே தெரியாது. நம்ம அந்த பொண்ணை ஃபாலோ பண்றது அந்த பொண்ணுக்கே தெரியாது. அந்த அளவு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் நமக்கு அந்த பொண்ணு எக்ஸ் தான் கைஸ். அது நம்ம மாற்ற முடியாது கைஸ். அதெல்லாம் மாற்ற முடியாது. லவ் பண்ணா 2 பேரும் பிரேக்கப் ஆச்சு எக்ஸ்னு சொல்றான். ஓகே நீ முக்குல நின்னு வரைக்கும் எட்டி தானே பாத்துக்கிட்டு எங்க உனக்கு எக்ஸ்? என்ன எக்ஸ்ங்கற? நான் லவ் பண்ணது ஸ்கூலுக்கே தெரியும், காலேஜ்க்கே தெரியும். காலேஜ்க்கே தெரியும். அந்த பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. அட மூதேவி. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல பக்கத்துல போய் பேசுறதுக்கே பயந்துக்கிட்டு அப்படியே தூரத்துல நின்னு பார்த்துட்டு இதுக்கு பேர் லவ்வாடா? நான் ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். லவ் என்ன வந்துச்சு தெரியுமா உனக்கு? அதான் ஃப்ளேம்ஸ் போட்டு பாக்குறது, கள்ளி செடியில எழுதி வைக்கிறது, கக்கூஸ்ல எழுதி வைக்கிறதுன்னு காதல வளர்க்க வேண்டியது. கைஸ் இதெல்லாம் இப்போ இருக்கா என்ன? ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்கறது ப்ளஸ் அந்த கள்ளுச்செடியில் எழுதி வைக்கிறது, பாத்ரூம்ல ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறது, அந்த பொண்ணோட பேரை எழுதி வச்சு கலாய்க்கிறது, அந்த மாதிரி இப்போ இருக்குதா என்ன? அழிஞ்சிருச்சா மொத்தமா? தூரத்திலே நின்னு பார்த்துட்டு இது எக்ஸ் நீயே நினைச்சிட்டா அது எக்ஸ் ஆயிருமா? இல்ல அது ஏய் வாய உடைச்சிரே. நான் லவ் பண்ணேன், எனக்கு அது எக்ஸ் தான். நான் உள்ள வந்துறேன். நான் என்ன இது ஏத்துக்க முடியாதுடா. நீ என்ன வந்து வண்டில ஏறா? ஏத்துக்க முடியாது. நீ எக்ஸ் கிடையாதுடா. எக்ஸ் எனக்கு லவ்வே பண்ணா அது ஒன் சைடு லவ். அது எக்ஸ் ஏத்துக்க முடியாது. ஓடி பேர் 2 பேர் லவ் பண்ணா தான் எக்ஸ் சொல்லணும். இவனே நினைச்சிட்டா அது எக்ஸா? டேய் என்ன சரி ஒன் சைடு எக்ஸ். ஒன் சைடு எக்ஸா? ஒன் சைடு ஆம்லெட் மாதிரி சொல்றா. ஏத்துக்க மாட்டான். சொசைட்டி ஒத்துக்காது. ஆஸ் யூசுவல் அது சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் சிம்பிள் கான்செப்ட் எடுத்துக்கிட்டவங்க 2 பேருக்கு டியோ டைமிங்ல காமெடி விட்டு போடுறது வர மாதிரி. கோபி சுதாகர் வீடியோ பார்த்தாலே ஒரு வைப் தான் கைஸ்.